ஹாய் ஹலோ டாப்பர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம தயாங்கோட ஹேட் யூ எபிசோட் 13 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா ஒயின் ஃபைனலாக தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பா. அவனும் தாலியும் கட்டி விட்டுருப்பான். பட் அவன் லவ் பண்ணுறானான்னு சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்போ கரெக்டாக ஒயினும் அப்படியே பெட்டில் படுத்திருப்பா. அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ இங்கே சியா ஸ்டார்டிங்லேயே அவள் ரூமில் அப்படியே டான்ஸ் ஆடிட்டுருக்கா ஹாப்பியாக ஃபோன் பேசிகிட்டே. எட்வின், நீயே பாரு, மேலே மாடியில் அம்மா தாலி காணிச்சப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷனும் இல்லை ஃபேஸில். ஆனால் ரூமில் தனியாக உட்காந்து தாலி எடுத்து பார்த்துட்ருக்காரு. அப்போ அவர் என்னை சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாரு தானே. நான் எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கேன்னு பாரு. எனக்கு என்னமோ அப்படி தெரில. நீ ஏமாற போகிற சியா. எட்வின், இப்படிலாம் பேசாத. நான் அப்பத்துலேருந்து என்னோடய ஹாப்பினஸ் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்கரேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, இது மாதிரி பேசாத. ஏ என்னடி நீ மட்டும் ஒன் சைடாக எல்லாமே கொடுத்துட்ருக்க. ஒரு ரிலேஷன்ஷிப்னால் பேலன்சிங் வேணும். என்ன சீக்ரெட்டாக எதுக்கு? உங்கள் அம்மாவும் ஓகே சொல்லிட்டாங்க, உங்கள் அப்பனும் அப்படியே விட்டுட்டான். அப்படின்னா தைரியமாக லவ் பண்ண வேண்டியதான். அவன் எதுக்கு சீக்ரெட்டாக பண்ணணும்? அப்படி ஒன்றும் அவசியம் இல்லையே. எங்கள் பாரு எட்வின், கண்டதை சொல்லி என்னோடய மென்டல் ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ணாத. ஐ எம் மென்டலி ஸோ ஸ்ட்ராங் வித் மை மாமா. அவர் என்னை கல்யாணம் பண்ணிப்பார். அவர் சீக்ரெட்டாக நான் லவ் பண்ணுறாரு. ஒரு வேளை உனக்கும் உன் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகலைன்னா செத்துருவேன். அப்படியா சியா, செத்துருவியா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டி. ஃபஸ்ட்டு போய் சேரு என்ன. அப்போ தான் எனக்குலாம் ரொம்ப நிம்மதியாக இருக்கும். இது மாதிரி டார்ச்சல் பண்ணாமல் இரு. எட்வின், நீ பேசுனது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. பின்ன நான் உண்மையை தானே சொல்கிறேன். லவ்னா பேலன்சிங் இருக்கணும். நீ மட்டுமே ஃபுல்லாக எஃபர்ட் போடுற. அங்கேருந்து ஜீரோ பேலன்சிங்காக இருக்கு. அதான் எனக்கும் டவுட்டு, நம்ம கேங்குக்கும் டவுட்டு. நீ அவனை நினச்சி ஏமாந்துடாத. உனக்கு நல்ல பையனாக பார்த்து. எட்வின், இப்படிலாம் பேசாத எட்வின். உன்னோட ஃப்ரெண்டுக்காகவாது நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருவீங்கன்னு சொல்லு. எனக்கு அவனை ரொம்ப பிடிக்கும். ப்ராக்டிக்கலாக யோசிசியா சரியா? எனக்கு என்னமோ சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டல்ல. சொல்லு. அவருக்கு உன்னை விட உன் தங்கச்சி மேலே. எட்வின், இங்கே பாரு, என் தங்கச்சிக்கு என் ஹாப்பினஸ் தான் முக்கியம். அவள் எனக்கு துரோகம் பண்ண மாட்டாள். அதே மாதிரி அவங்க 2 பேருக்குள்ளே இருக்க பாண்டே வேறு. அவர் சின்ன வயசுலேருந்து ஒயினை வளர்த்திருக்காரு. அதுவும் இல்லாமல் அவளை குழந்தையாக பார்க்குறாரு. அவ்வளோதான். நீ அதை தப்பாக பேசாத. எனக்கு செம்ம கோவமாக வருது. சரிடி, சரி, கண்ட்ரோல். நான் ஹாப்பியாக இருந்தேன் எட்வின். என் மூடு ஸ்பாயில் பண்ணிட்டல. சரி விட்ரி. ஆனால் இன்னொருக்கா வார்த்தையால் கூட சொல்லாத சரியா? நாயே, நீயே போய் தானே சொல்கிற செத்துருவேன்னு. நீ எல்லாம் மூவ் ஆன் பண்ணிடுவ. ஜாக்சனையே பைத்தியமாக லவ் பண்ணிகிட்டு இருந்தால. அதுக்கப்புறம் அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் என்ன செத்தா போனேன். அதே மாதிரி நினச்சி போயிட்டே இரு. எதுக்கு இவ்வளோ? எட்வின், மறுபடியும் ஆரம்பிக்கிறியா? இங்கே பாரு, மிச்ச ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி என்னாலலாம் பேச முடியாது சரியா? இந்த செத்துருவேன் அப்படி இப்படின்லாம் இருக்காமல், அவன் கிடைக்கலன்னா சரி இன்னொருத்தன்ட்டு இருக்கிற வழியை பாரு. அப்போ நீ முடிவே பண்ணிட்டியா எனக்கு மாமா கிடைக்க மாட்டாங்கன்னு? எனக்கு தெரியாது, ஆனால் 90% தெரியும் கிடைக்க மாட்டாங்கன்னு. என்ன எப்படி சொன்னா என்ன போய் செத்துருவியா இப்போது? ஃபோனு வை என்ன ஃபோனு வை. ஓகே, குட் நைட், பாய் அப்படின்னு ஒரு மாதிரி கோவமாக உட்காந்துடுறா. இந்த பக்கம் கோகுக்கிட்ட வந்தா அவள் ஒரு மாதிரி கூச்சமாக படுத்திருக்கா. தயாங்க அவளை வச்ச கண்ணு வாங்காமல் மேலேருந்து கீழே வரையும் வெறிக்க பார்த்துட்டு அப்படியே அவள் பக்கத்தில் வந்து உட்காந்து அவள் டிஷர்ட்டை மேலே தூக்கிட்டு அவளோட இடுப்பை கையை வச்சு நல்லா தடவுறாரு. அவளுக்கு வலிக்கிற மாதிரி. மாமா மாமா. என்ன வலிக்குதா? இல்லை, அது ஒரு மாதிரி இருக்குது. ஒரு மாதிரினா ஒரு மாதிரி நல்லா இல்லையா? நல்லா இல்லைன்னு நான் எப்படி சொல்வேன்? அதான் இன்றைக்கி நான் உனக்கு புருஷன் ஆயிருக்கேன். நான் எது பண்ணாலும் உனக்கு நல்லா இருக்கும். மாமா நான் செத்துருவேன் போல. என்னடி என்னாச்சு? கோகுக்கு என்னாச்சு அப்படின்னு பக்கத்தில் படுத்துட்டு அப்படியே அந்த கையை மெதுவாக அவள் சட்டைக்குள்ளே விட்டு ஒரு செஸ்ட் அப்படியே பிடிச்சிடுறான். மாமா என்னால் பேச முடியல.
உனக்கு ஓகே தானே? மாமா உன்னை அங்கே எங்கே கண்டபடி தொட்டா நீ என்னை தப்பாக எடுத்துக்க மாட்டல? நான் ஏன் உன்னை தப்பாக எடுத்துக்கணும்? இல்லை, நான் அது இப்போ தான் நீ என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்க. உடனே இது மாதிரிலாம் பண்ணால் நீ என்னை காரி துப்பிட மாட்டல? நீ என்ன பண்ணாலும் மாமா, நீ என்ன பண்ணாலும் நான் உன்னை ஜட்ஜ் பண்ண மாட்டேன். ஏன்னு தெரியல, உன்னை ஜட்ஜ் பண்ண தோணலை. நீ அப்படிலாம் நினைக்காத. நான் ஏன் உன்னை தப்பாக நினைக்க போகிறேன்? கொக்கு மாமா, ஐ லவ் யூ. கொக்கு, இங்கே பாரு, எனக்கு 34 வயசு ஆகுதுடி. சரி, எனக்கு எனக்கு எவ்வளோ ஆசை, எவ்வளோ இது இருக்கும் அது உனக்குலாம் தெரியுமா? எனக்கு இன்னையோட 20 வயசு. நீ என்னை நினச்சி பயப்படாத. இண்டிபெண்ட்டாக இருக்க வேண்டிய வயசு தான் எனக்கு. என் பர்த்டே அதுவுமா? இதை விட மாமா, இதை விட நான் என்ன வேணும் எனக்கு சொல்லு. உனக்கு ஒன்று தெரியுமா? ஒவ்வொரு பர்த்டே அப்போவும் நான் வெயிட் பண்ணுவேன், மாமா வருவாரா வரமாட்டாரான்னு. ஆனால் இந்த பர்த்டே என் பக்கத்தில் இருக்கான், எனக்கு பிடிச்சவன். அவன் அப்படியே நான் என் நெஞ்சோட. கொக்கு கொக்கால் சொல்லு, என்ன என்ன என்னமோ சொல்ல வந்து சொல்லு. ஒன்றும் இல்லை. அப்போ நான் உன்னை கண்டபடி ஆகவாடி இப்போ? கண்டபடியா? அப்படின்னா பிச்சு 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 போட்டுருவா உன்னை, பரோட்டா மாதிரி. புரியல. புரியாது, செஞ்சு காட்டுறேன் அப்படின்னு அவன் பேண்ட்டை அப்படியே அவுக்குறான். மாமா, ஏய் அவுத்து விடு. இதெல்லாம் நான் படத்தில் பார்த்துருக்கேன். அடி பாவி, இந்த வயசில் இந்த மாதிரி படம்லாம் மாடி நீ பார்க்குற? என் கூட மட்டும் இருந்திருந்த உனக்கு இதெல்லாம் இருக்குன்னே தெரியாத மாதிரி வளர்த்துருப்பேன். கோக்கு. ஏய் ஃப்ராடு மாமா. என்ன? என் கூட இருந்திருந்தா அதெல்லாம் நீ பார்க்காத மாதிரி வளர்த்திருப்பியா? அதெல்லாம் செஞ்சு கூடவே வச்சுருந்துருப்ப. அந்த மாதிரி ஃப்ராடு நீ. என்னடி சொன்ன? என்ன சொன்ன அப்படின்னு டக்குன்னு வயனோட டாப்பை மேலே தூக்கி விட்டுட்டு 2 செஸ்ட்லேயும் அப்படியே 2 கையும் வச்சிட்றான். வயனை அப்படியே ஷாக்காக பார்க்குறா. மாமா என்ன டக்குன்னு? ஏன் வைக்கக்கூடாதா? ஏய் நடி பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு பசிய ஸ்டார்ட் பண்ணுறான். வயனுக்கு அவ்வளோதான், அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே துடிக்கிறா. அவளோட உடம்பு அப்படியே போட்டு வளைச்சு இன்னும் அப்படியே மேலே கொண்டு வரா. தயாங் நான் ஸ்டாப்பாக அப்படியே பிடிச்சி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காரு. அம்மா 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 என்னடா? ஐயோ நல்லா இருக்கு கோகு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நான் இப்படி, அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் இப்படி பண்ணுறேன். கோக்கு மாமா மாமா விடு மாமா. மாமா ஒரு 1/2 மணி நேரம் எனக்கு இது பிடிச்சிருக்கு, மிச்சத்தை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அங்கங்கே அடிக்கடி கிள்ளி வச்சிட்டோம். அதை அப்படியே பிசைஞ்சிட்டோம். நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்ருக்கான். மாமா மாமா நீ ஏன் இப்படி இருக்க? கெட்ட பையன் மாமா. மாமா கொக்கு எப்படி இப்படி துடிக்கிற? அழகாக இருக்குடி. உன்னோட இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. தொடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கொக்கு முன்னாடியே நீ இதை எனக்கு கொடுத்துருவக்கூடாது அடி. இந்த சொர்க்கத்தை தொடுறதுக்கு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அம்மா 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 எப்போ மாமா விடுவேன்? அம்மா ஒரு 2 minutes ஆச்சு கையெடு. ஏன்னா சத்தியமாக எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது. கொக்கு கொக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு கொக்கு எனக்கு பிடிச்சிருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லா இடத்தையும் அப்படியே தடவுன்னு தடவுறான் விடாமல். அப்படியெல்லாம் பிடிச்சி அமுக்கிக்கிட்டு.
மாமா 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 போதும். ஓகே 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 போதும்ல. மாமா கை எடுத்துட்டேன். இல்லை இல்லை மாமா வேணும் கை கொடு அப்படின்னு ஒரு மாதிரி கையெடுத்து மறுபடியும் அங்கேயே வச்சுக்கிறா. தயாங்க ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. கொக்கு இது ஒன்றே போதும் போலியோடி, இது ஒன்றே அவ்வளோ வருத்தம் இருக்குது. இதுவே மாமாவுக்கு போதும் போலே. மாமா நீ நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு மாமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கொக்கு கொக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்காமலாம் இல்லைல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு சொல்கிறீ, அப்போ தான் எனக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும். மாமா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. கொக்கு இது போதும்டி அப்படின்னு அப்படியே இன்னொரு கை பிசைஞ்சிட்டு அவனோட வாயை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இதில் வச்சு நல்லா கடிக்க ஆரம்பிக்கிறான். ஒயன் அவ்வளோதான் அப்படியே துள்ளுறா. மாமா மாமா. ஏய் ஃப்ராடு மாமா. என்ன என் கூட இருந்திருந்தா அதெல்லாம் நீ பார்க்காத மாதிரி வளர்த்திருப்பியா? அதெல்லாம் செஞ்சு கூடவே வச்சுருந்துருப்ப. அந்த மாதிரி ஃப்ராடு நீ. என்னடி சொன்ன? நான் சொன்னேன் அப்படின்னு டக்குன்னு வயனோட டாப்பை மேலே தூக்கி விட்டுட்டு 2 செஸ்ட்லேயும் அப்படியே 2 கையும் வச்சிட்றான். வயன் அப்படியே ஷாக்காக பார்க்குறா. மாமா என்ன டக்குன்னு? ஏன் வைக்கக்கூடாதா? ஏய் நடி பஞ்சு மாதிரி இருக்கு அப்படின்னு போட்டு பசிய ஸ்டார்ட் பண்ணுறான். வயனுக்கு அவ்வளோதான் அப்படியே கண்ணெல்லாம் மூடிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அப்படியே துடிக்கிறா. அவளோட உடம்பு அப்படியே போட்டு வளைச்சு இன்னும் அப்படியே மேலே கொண்டு வரா. தயாங் நான் ஸ்டாப்பாக அப்படியே பிடிச்சி நல்லா பிசைஞ்சிட்டு இருக்காரு. அம்மா 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 என்னடா? ஐயோ நல்லா இருக்கு கோகு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணை நான் இப்படி, அதுவும் எனக்கு பிடிச்ச பொண்ணை நான் இப்படி பண்ணுறேன் கோக்கு. மாமா மாமா விடு மாமா. மாமா ஒரு 1/2 மணி நேரம். எனக்கு இது பிடிச்சிருக்கு, மிச்சத்தை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி அங்கங்கே அடிக்கடி கிள்ளி வச்சிட்டோம். அதை அப்படியே பிசைஞ்சிட்டோம். நான் ஸ்டாப்பாக பண்ணிகிட்ருக்கான். மாமா மாமா நீ ஏன் இப்படி இருக்க? கெட்ட பையன் மாமா. மாமா கொக்கு எப்படி இப்படி துடிக்கிற? அழகாக இருக்குடி. உன்னோட இதுவும் ரொம்ப அழகாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. தொடுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொக்கு. முன்னாடியே நீ இதை எனக்கு கொடுத்துருவக்கூடாதாடி. இந்த சொர்க்கத்தை தொடுறதுக்கு நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணேன். அம்மா 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 எப்போ மாமா விடுவேன்? அம்மா ஒரு 2 மினிட்ஸ் ஆச்சு கையெடு. ஏன்னா சத்தியமாக எடுக்க முடியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது கொக்கு. கொக்கு எனக்கு எப்படி இருக்குன்னா, எனக்கு கொக்கு எனக்கு பிடிச்சிருக்குடி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு எல்லா இடத்தையும் அப்படியே தடவுன்னு தடவுறான் விடாமல். அப்படியெல்லாம் பிடிச்சி அமுக்கிக்கிட்டு மாமா 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 போதும். ஓகே 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 போதும்ல. மாமா கை எடுத்துட்டேன். இல்லை இல்லை மாமா வேணும் கை கொடு அப்படின்னு ஒரு மாதிரி கையெடுத்து மறுபடியும் அங்கேயே வச்சுக்கிறா. தயாங்க ஒரு மாதிரி ஸ்மித் பண்ணிவிட்டு மறுபடியும் போட்டு நல்லா பேச ஆரம்பிக்கிறாரு. கொக்கு இது ஒன்றே போதும் போலியோடி, இது ஒன்றே அவ்வளோ வருத்தம் இருக்குது. இதுவே மாமாவுக்கு போதும் போலே. மாமா நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு மாமா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். கொக்கு கொக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்காமலாம் இல்லைல்ல, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு சொல்கிறீ, அப்போ தான் எனக்கும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்னும். மாமா எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு மாமா. கொக்கு இது போதும்டி அப்படின்னு அப்படியே இன்னொரு கை பிசைஞ்சிட்டு அவனோட வாயை எடுத்துகிட்டு வந்து இன்னொரு இதில் வச்சு நல்லா கடிக்க ஆரம்பிக்கிறான். ஒயன் அவ்வளோதான் அப்படியே துள்ளுறா. மாமா. சியா
ஐ டோன்ட் நோ நீ ஏன் இவ்வளோ லோவாக இருக்க, இவ்வளோ வீக்காக இருக்க, அதுவும் ஒரு பையனுக்காகன்னு எனக்கு தெரியலடி. நீ போய் தூங்கு, நாளைக்கு நேரில் பேசிக்கலாம். எபி நீயும் போகாது எபி. எட்வின் தான் என்னென்னமோ பேசிட்டு கட் பண்ணிவிட்டு என்னோடய மைண்டை ஸ்பாயில் பண்ணிட்டு போயிட்டான். நீ அதே என் கூட இருந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணு ப்ளீஸ் டி. காலை வைக்காத. இங்கே பாரு சியா, நீ எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன். ஜாக்சன் விஷயத்தில் கூட அவ்வளோ அழகாக லாஸ்ட்டில் நீ என்ன தான் ஃபஸ்ட்டில் வீக்காக இருந்தாலும் லாஸ்ட்டில் அவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருப்ப. இப்போ என்ன ஆச்சு சியா உனக்கு? எங்கே போச்சு உன்னோட ஸ்பார்க்கெல்லாம்? எனக்கு செஸ்டெல்லாம் வலிக்குதுடி. செஸ்ட் பெயின் வேறு இருக்குன்ற. நாளைக்கு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணலாம். எனக்கு ஏதோ பயமாக இருக்குது. ஏதாவது மெடிக்கல் இஷ்யூவாக இருந்தால் என்ன பண்ணுறது? எனக்கு அது கூட இரு. ஏன்னா என் மாமா எனக்கு கிடைக்க மாட்டாருன்றாடி. மாமா 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 எப்போ பாரு உனக்கு மாமா நினப்பு தானே? அவர் விஷயத்தில் நீ இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காத சியா. இட்ஸ் ஹர்ட்ஸ் மீ ஸோ மச். என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்டா. ஐயோ சத்தியமாக இங்கே பாரு சியா, மார்னிங் பேசிக்கலாம். எதாக இருந்தாலும் நேரில் பேசினா தான் உனக்கு இன்னும் கம்ஃபர்டிங்காக இருக்கும். எப்படியாவது கண்ணை மூடிட்டு தூங்கிடு. எபி தயம் வேணும் எபி. மாமா எதுக்கு என்னை முட்டி போட சொன்ன? ஏய் நடிகாதடி. நீ எதுவும் பார்த்ததே கிடையாது. நான் என்ன பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு வயன் அப்படியே கீழே முட்டி போட்டு மேலே பார்த்துட்டு இருக்கா தயவாங்க. அப்போ அவன் அப்படியே பேண்ட்லாம் நல்லா கழட்டுறான். ஓ மை காட் மாமா என்ன இது அப்படின்னு டக்குன்னு கண்ணை மூடிக்கிறா. ஏய் என்னடி கண்ணை மூடிக்கிட்ட? என்ன இது? என்ன இதா? உனக்கு தெரிலையா? மாமா மாமா நான் என்ன பண்ணணும் அப்படின்னதுமே அவன் அப்படியே அவளோட சின்ன லிஃப்ட் பண்ணிவிட்டு அவளோட உதட்டுலேருந்து கையை அப்படியே ஒரு மாதிரி தடவிட்டு கீழே கொண்டு போய் அப்படியே அவன் நெஞ்சில் வச்சு அப்படியே அமுக்குறான். மாமா கிட்டவா அப்படின்னு அவளோட பின்னாடி முடிய நல்லா பிடிச்சு அவன் அப்படியே வாயை வைக்க ஆரம்பிக்கிறான். கொக்கு அப்படிதான் கொக்கு, இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ நாள் உங்க கூட இப்படி பண்ணி நான் இமேஜின் பண்ணியிருக்கேன் தெரியுமா? மாமா கொக்கு அப்படிதான். கொக்கு இன்னும் விடாத. மாமா கொக்கு அப்படிதான். ஓகே மாமா ஓகே அப்படின்னு ரொம்ப நேரம் அப்படியே வாய் வச்சு பண்ணிட்டுருக்கா. அப்படியே திடீர்னு அவனை அப்படியே பெட்டில் தூக்கி போடுறான் தயவாங்க. அவன் மேலே அப்படியே படுத்துட்டு கழுத்துலலாம் நல்லா ஒரு இடம் விடாமல் அப்படியே கடிச்சு வைக்கிறான். 2 பேருக்கும் ஒரு துணியும் இல்லை. அப்படியே தயவாங்க ஒரு இடம் விடாமல் அவளை அப்படியே ஒரு மாதிரி அங்கே இங்கேன்னு கடிச்சு வச்சுட்டு கீழே வராரு. கோக்கா அப்படியே அவளோட உடம்பு அப்படியே தூக்குறா. ஸோ 2 லெக்கையும் அப்படியே விரிச்சிட்டு அங்கேயும் அது மாதிரி கடிக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. மாமா நீ ரொம்ப மோசம் மாமா, முடியல மாமா. கொக்கு எனக்கு சீரியஸாக ரொம்ப பிடிச்சிருக்கு கொக்கு. மாமா 2 பேரும் எப்படி இருக்கோம் இப்போது? இதே மாதிரி கடைசி வரையும் இருக்கணும். கண்டிப்பாக என்னானாலும் என்னை விட்டு போகக்கூடாது. ஐயோ மாமா எப்போவுமே என்னை விட்டு போகக்கூடாது. நம்மளுக்கு பிரிவினா ஒன்று இருக்கக்கூடாதுடி மாமா அப்படின்னு அவள் பில்லோவை அப்படியே நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறா ஒரு மாதிரி. தயாங்க அப்படியே மறுபடியும் மேலே ஏறிட்டு, இப்போ சொல்லு நான் உனக்குள்ளே வரட்டா? உனக்கு ஓகேவாடி அப்படின்னு ஒரு காலை நல்லா வெடிச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி விட ஸ்டார்ட் பண்ணும்போது, தயாங் என்னங்க யாராச்சும் வாங்க. ஏன் சியா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? மாமா அம்மா என்னடி ஆச்சு? சியா ரூம்லேருந்து சரி வா என்னன்னு போய் பார்க்கலாம். மாமா என்னம்மா ஒரு 2 நிமிஷம் கழிச்சு வெளியில் போறியா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குது.
கொக்கு அப்படின்னு திரும்பி ஓடி வந்து அவளை நெஞ்சோடு அப்படியே சாய்ச்சிக்கிறான். என்னடி ஆ எதுக்கு கண்ணெல்லாம் கலங்குது? இவ்வளோ நேரம் 2 பேரும் சந்தோஷமாக இருந்தோம்ல. ஆ இல்லை மாமா, சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முன்னாடி ஏதோ ஒன்று நடந்துடுது. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு பயமாக இருக்குன்னு எனக்கு கிடைக்க மாட்டேன்னு. கோக்கு, யார் நினச்சாலும் என்ன உங்ககிட்ட பிரிக்க முடியாதுடி. ஏன்னா ஏன்னா எனக்கு உன் மேலே அவ்வளோ பாசம். ஏனே தெரில. நான் எல்லாவும் வேணால் சொல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீ ஊரில் வந்து கேட்டு பாருடி. என் ஏரியா இல்லை, என் ஊருக்கே தெரியும் கோக்குனா தயாங்க்கு யார், அவளை எந்த அளவுக்கு அவன் மேலே பாசம் வச்சுருக்கான்னு. எனக்கு உன்னை பற்றி தெரியும். ஆனால் சுற்றி இருக்கவங்க எனக்கு பயமாக இருக்கு அக்காவை நினச்சா. கோக்கு, எதுக்கும் பயப்படாதடி. நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. நான் வளர்ந்து வேண்டி நான் பேசுவேன் உங்கள் அப்பா கிட்ட. என்னை மீறி யாராலையும் என் கோக்குவை என்கிட்டேருந்து பிரிக்க முடியாது. ஐ லவ் யூ மாமா, ஐ லவ் யூ. ஒரு நிமிஷம் இருந்துட்டு போ. வெளியிலலாம் போகணுன்னு அவசியம் இல்லை. அக்கா அதான் எனக்கும் தெரில இப்போ என்ன பண்ணி வச்சுருக்கான்னு இப்படி கத்திகிட்ருக்காங்க. பயமாக இருக்குது. எப்படி கத்துறாங்கன்னு பாரு. தயாங் ரூமில் இருக்கியா இல்லையா? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும், சீக்கிரம் வா. அம்மா என்னம்மா ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, இது ஜஸ்ட். என்னடி தயாங் ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. மாமா என்ன மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமா அப்படின்னு கோக்கு அப்படியே நடுங்குறா. அவன் நடுக்கும் அப்படியே தயாங்கு ஒரு மாதிரி பெயின்ஃபுல்லாக இருக்குது. கொக்கு, இந்த நிலமையில என்னால் உன்னை எப்படி விட்டுட்டு வெளியில் போக முடியும்? அதாண்டி எனக்கு யோசனையாக இருக்குது. எதுக்கு இப்படி நடுங்குற நீ? ஒன்றும் ஆயிருக்காது யாருக்கும். நீயும் நானும் ஒன்றா இருக்கிறத பார்த்து இன்னைக்கே உனக்கு கூட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்கண்ணா. கொக்கு நடுங்காத. நடுங்காத கொக்கு ப்ளீஸ். என்னால் பார்க்க முடியல. நான் உன் பக்கத்தில் இருக்கேன்டி. நான் உன் பக்கத்தில் இருந்தேன்னா நீ நடுங்க கூட கூடாது. தைரியமாக இருக்கணும். நான் தூரமாக இருந்தால் கூட நீ நடுங்கலாம். எதுக்கு நீ நடுங்கிற? ஒன்றும் இல்லைம்மா. மாமா எப்போவுமே கூட இருக்கேன், சரியா? மாமா பயமாக இருக்கு மாமா, விட்டு போகாதடா. யார் மேலே இவ்வளோ பாசம் வச்சதில்ல. கொக்கு என்ன ஆச்சு? எதுக்கு இப்படி பயப்படுற? உன் அம்மா கூப்பிட்றாங்க அவ்வளோதான். ஏதோ ஒன்று அவங்க என்னை பிரிக்கிற மாதிரி எனக்கு கூப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. என்னென்னமோ தோணுது. இல்லை, யாரும் பிரிக்க முடியாது. நம்மளை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் சொல்கிறேன்ல. நீ என்னன்னு போய் பாரு. பார்த்துட்டு என்கிட்டே வரணும்னு அப்படின்னு கோக்கு அப்படியே அங்கே எங்கேன்னு முத்தம் கொடுக்குறா. தயவுக்கு அங்கேருந்து போகவே மனசில்லை. என்ன தான் வெளியில் அவங்கெல்லாம் கற்றுனாலுமே அவனுக்கு அந்த இடத்துல கோக்கு கூட தான் இருக்கணும்னு அவ்வளோ தோணுது. பட் இருந்தாலும் அவங்க ரொம்ப கத்துறனால அவன் அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு வெளியில் போகிறான். ஸோ தயாங் ஃபாஸ்ட்டாக வெளியில் வரான். அப்போ சியா அப்படியே பக்கத்தில் சோஃபாவில் உட்காந்துட்ருக்கா. அவங்க அம்மா அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்ருக்காங்க கையில். இங்கே சியாவோட அப்பா ஆம்புலன்ஸுக்கெல்லாம் கால் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக நின்றுட்டுருக்காரு. சியா, என்ன பண்ணிக்கிட்ட இந்த நேரத்தில்? டேய், இவ்வளோ நேரம் என்னடா பண்ணிகிட்டு இருந்த? என் பிள்ளைக்கு ஒன்றுன்னு துடிச்சு போய் உன்னை கூப்பிட்டா இவ்வளோ லேட்டாவா வருவ? என்னகா, என்ன ஆச்சு? மாமா, ஐயோ அம்மா, எதுக்குமா நீ அவரை கூப்பிட்ட? நீ அமைதியாக இருசியா. என் புள்ள இன்னைக்கு நான் வரலன்னா நல்லா ஆழமாக அறுத்துட்டு செத்துருப்பா. நல்ல வேலை தண்ணி தாக அடிச்சதுன்னு வெளியில் குடிக்க வந்தேன். அப்போ பார்த்து தான் இவ காய்கறிக்கு வச்சுருந்த அந்த கத்தை எடுத்து அறுக்க போயிட்டா. லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. சியா, உனக்கு என்ன பைத்தியமா? எதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு தயாங்க்கு செம்ம ஷாக்கு. சியா பக்கத்தில் போய் உட்காந்துட்டு இப்படி பேசிகிட்டு இருக்கான்.
இது கேட்டதுமே நீங்கள் ஃபாஸ்ட்டாக நல்லா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தலையில் வச்சுருந்த குங்குமத்தை மனசே வராமல் அழிக்கிறீங்க. ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியில் வந்து நிற்கிறீங்க ஒரு ஓரமாக. ஏய், நீ எதுக்குடி இப்போ வெளியில் வந்த? உன்னை யாரும் கூப்பிடல, உள்ளே போய் தூங்கு. எனக்கும் தெரிஞ்சிருச்சோ, அதான் மூஞ்சி காட்டுறாங்களா? அப்பா, நீ உள்ளே போய் தூங்குவாயன். என்னப்பா ஆச்சு? உள்ளே போமா, உனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை. அவர் அப்படி சொல்லிட்டு இருக்காரு, நீ இங்கேயும் நின்றுட்டுருக்க. அம்மா, அக்காவுக்கு என்ன ஆச்சு? எதுக்கு ஃபஸ்ட் எய்ட் பண்ணி விட்டுட்டுருக்க? என்ன ஆச்சு? கொக்கு, இங்கே வா. டேய், அவளை எதுக்கிட்ட கூப்பிட்டுருக்க? அக்கா, இங்கே என்ன பிரச்சனை நடந்துகிட்ருக்கு? நீ எதுக்கு அவளை திட்டிகிட்ருக்க? இப்போ அதான் ரொம்ப இம்பார்ட்டனா? கிறுக்குத்தனமாக இவ இங்கே. சியா, நீ எதுக்கு இப்படி பண்ண? ஆமா, ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் தூங்குங்க. சியா, சொல்லு, என்ன ஆச்சு? ஏதாவது பிரச்சனையா? உன்னை யாராவது ஃபாலோ பண்ணுறாங்களா? ஏதாவது மிரட்டுறாங்களா? எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. டேய் தயோங், நீ நல்லா வருவடா. எதனால் அவள் இப்படி பண்ணிக்கிட்டான்னு உனக்கு தெரியாதுல்ல? அக்கா, நீ நிமிஷம் அமைதியாக இரு. ஆல்ரெடி சியா ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்கா. இப்படி கத்தி கத்தி எக்ஸ்ட்ரா அவளோட ஹார்ட் பீட்டை ரைஸ் பண்ணாத, சரியா? சியா, நீ சொல்லு, என்னாச்சு? மாமா, அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை மாமா, நீ போ. தயங்க எனக்கு தான். மாமா, நீ என்னை விட்டு போயிடாத. அவ உன்னை என்கிட்டேருந்து பிரிச்சிருவா சியா. சொல்கிறது கேளு சியா. எதுக்கு இப்படி முட்டாள்தனமாக பண்ணிட்டுருக்கேன்னு நான் கேட்குறேன். யார் ரீசன்? மாமா, நான் தான் ரீசனா? மாமா, அது சொல்லு, நான் தானே? மாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் எட்வின், அவன்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், மாமா என்ன சீக்ரெட்டாக லவ் பண்ணுறாரு, ஐ எம் ஸோ லக்கி, ஐ எம் ஸோ சர்ப்ரைஸ்டுன்னு. ஆனால் அவன் ஒரு நிமிஷத்தில் நீ மட்டும்தான் அவனுக்கு அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடுற, அவன் ஒன்றுமே போட மாட்டான். 2 பேருக்கும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் எல்லாமே நல்லதுன்னா என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ நீ இல்லைன்னா நான் செத்துருவேன்னு சொன்னேன். ஆனால் அவன் நம்பலை. அதான் கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்ருக்க சியா நீ. நீ நல்லா வளர்ந்த பொண்ணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். கோக்கு சின்ன பொண்ணா, ஆனால் அவள் கூட இதெல்லாம் பண்ண மாட்டாடி. உன் வயசு என்ன ஆகுது சொல்லு? யாரோ ஒருத்தனுக்காக ப்ரூவ் பண்ணணும்னு இவ்வளோ கேவலமாக ஒரு முடிவு எடுத்திருக்கியே. நீ போனதுக்கப்புறம் யோசிச்சு பாரு, உங்கள் அம்மா உங்கள் அப்பா எனக்காக நான்லாம் வர்த்தே இல்லை தெரியுமா? மாமா, அப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு நீங்கள் தான் வேணும். ஒரு நிமிஷம் இருசியா. டேய், நீ அவளை லவ் பண்ணுறியா இல்லையாடா? உனக்கு என் பொண்ணை பிடிச்சிருக்கா இல்லையா? ஏன் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேற? உன்னால் நான் என் பொண்ணை இழந்துருவேன் போல. அக்கா, நல்லம்மா புரியாமல் பேசாத. இல்லை மாமா, எனக்குமே அந்த டவுட் இருக்குது. நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நீங்கள் ஒரே ஒரு தடவை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லுங்கள். நான் எதுவும் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன். சியா, என்னை மிரட்டுறியா? இது மிரட்டுற மாதிரி இருக்கா? லவ் பண்ணுற பையன்கிட்ட ஒரு ஆசையான வார்த்தை கேட்கணுன்னு எல்லா பொண்ணுக்கும் ஆசை வரும்ல, அந்த மாதிரி நினச்சிக்கோங்க. இது மிரட்டுற மாதிரி இருக்கு சியா. அக்கா. ஹேய், நீ எதுக்குடி வாயை திறக்கிற? பெரியவங்க பேசிகிட்டு இருக்கோம்ல. கோக்கு, நீ உட்கார், வா, இங்கே வா. இல்லை மாமா, நான் நிற்கிறேன். எங்கள் பாரு சியா, எனக்கு மிரட்டுற மாதிரி இருக்குது சீரியஸாக. நான் ஆசைப்படுறேன் நீங்கள் சொல்லணுன்னு. ஒரே ஒரு தடவை சொல்லுங்கள். உண்மையாகவே நான் செத்துருவேன் மாமா நீ இல்லைண்ணா. சியா, எனக்கு கிறுக்கு மாதிரி பேசிகிட்டு இருக்க. இங்கே வந்ததே தப்புன்னு தோணுது எனக்கு. அப்போ கூட நான் உனக்கு தான் அப்படின்னு சொல்ல மாட்டீங்கல்ல? ஏன்னா நான் உங்கள் மனசில் இல்லைல்ல? சியா, என்ன?
இப்போ எதுக்கு நீ அவ்வளோ கத்துற? இங்கே பாரு சியா, உனக்கு என் மேலே கோவம் என்ன கத்து அடி. அந்த அந்த சின்ன பொண்ணு என்னடி பண்ணா? அவளை எதுக்கு கத்துற? அக்கா, நீ எனக்கு கத்து அடி என்ன வேணாலும் பண்ணு. ஆனால் மாமா உனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்போ அவ்வளோதான். தயாங்க ஒரு மாதிரி ஷாக் ஆகி உங்களே பார்க்குறாரு திரும்பி. ஆமாம் மாமா, நீ பண்ணிப்பல்ல அக்காவை? டேய், அந்த குழந்தை கூட கேட்குது. உனக்கு கோக்குன்னா ரொம்ப பிடிக்கும்ல, அது கேட்குறதுக்காக சொல்லுடா. நீ கல்யாணம் பண்ணிப்பல்ல என்னோட பொண்ணை, சியாவை? ஆமா பண்ணிப்பல்ல. அக்கா, அது நான் கோக்கோ தவிர யாரும் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் ஆனால் ஏன் அவள் புரிஞ்சுக்க மாட்டேறா? அவங்க அக்கா தான் அவளுக்கு இம்பார்ட்டனா. கொக்கு, நீ உள்ளே போகிறதே நல்லதுன்னு நினைக்கிறேன். நீ உள்ளே போ. மாமா, அதான் உனக்கு ரொம்ப பிடிக்குமே உன் குழந்தை இல்லை கொக்கு? அவளே கேட்குறா. சொல்லு மாமா. நீ என்னை கல்யாணம் பண்ணிப்பல்ல? சொல்லு மாமா. கொக்கு, நீ உள்ளே போ. சொல்லு, பண்ணிப்பல்ல? கல்யாணம் பண்ணிப்பல்ல? உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு உங்களை பார்த்துட்டே சொல்லிட்டு எப்படி திரும்புகிறான். இதுக்காடி இதுக்கா நீ இவ்வளோ ஹர்ட் ஆகிற? டே தயோங், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஒருக்கா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டாக்டர்கிட்ட காட்டினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும். என்னதான் சின்ன அடியாக இருந்தாலும். சியாவை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதுமே எல்லோரும் ஃபாஸ்ட்டாக அவளை ஆம்புலன்ஸ்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. நீங்கள் அப்படியே கார்டன் ஏரியாவில் நின்றுட்டு தயோங்கே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ரோக்கனாக இருக்குது. அப்படியே டியரி ஐஸோட, கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்குது. தயாங்குமே ஒரு மாதிரி முடியல, ப்ராசஸிங்கே ஆகலை. எதுலேயோ வந்து சிக்கியிருக்க மாதிரி, நெருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. மாமா, நீ வரலையா ஹாஸ்பிட்டலுக்கு? இல்லை, அது நீங்கள் முன்னாடி போங்க. கார் எடுத்துகிட்டு வந்தால் தானே திரும்பி ரிட்டர்ன் வர்றதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் அதில் வந்துக்கிறேன், போங்க. அதுவும் கரெக்டு தான், சீக்கிரம் வந்துடுடா. என்ன? சரி மாமா, சரி அப்படின்னு ஆம்புலன்ஸ் போனதும் ஃபாஸ்ட்டாக ஓடி வரான். ஓடி வந்து உங்கள் சின்ன அப்படியே பிடிச்சிட்டு, கொக்கு என்ன நீ ஓகேவா? என்னடி ஆச்சு? ஏன் இப்படி நின்றுட்டுருக்க? மாமா, இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். என்னடி, என்ன ஒர்க் அவுட் ஆகாது? எதுக்கு நீ இப்படி நடுங்குது உனக்கு? எனக்கு என்னால் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி பயம் வந்துடும் மாமா. இங்கே பாரு, இது என்னால் தான், உன்னால் கிடையாது. என்னால் தான் கஷ்டப்படுறாங்க, புரியுதா? இல்லை, கையை எடுத்துக்கிட்டா உனக்காக உன்னை உண்மையாக லவ் பண்ணுற போல மாமா. அவன் என்னை மிரட்டுறாடி. அவன் என்னை மிரட்டுறா. என்னை உண்மையாக லவ் பண்ணுறான்னு வச்சுக்கோ. யாருமே இப்படி மிரட்ட மாட்டாங்கடி. எனக்கு தெரியும், இப்படிலாம் பண்ணி ஒருத்தவங்கள அடைய முடியாதுன்னு அவங்களுக்கே தெரியணும். உங்கள் அக்கா ஏன் இப்படி பண்ணுறா? சுத்தமாக எனக்கு பிடிக்கலடி உன் அக்காவை. ஆனால் கொக்கு, நீ அப்படி கிடையாது தெரியுமா? அந்த இடத்துல நீ இருந்திருந்தா, அந்த இடத்துல நான் இருந்திருந்தேன்னா இதெல்லாம் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன் மாமா. அதுக்கு தாண்டி எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நீ ஏன் இவ்வளோ நடுங்குற? எனக்கு நீ தான் கொக்கு. நீ பயப்படக்கூடாது. உன்னால் எதுவும் இல்லை, நீ நல்ல புள்ளடி. நீ சமத்து பொண்ணு, நீ மாமாவோட சமத்து பொண்ணு. நீ எதுக்கு இவ்வளோ பயப்படுற? மாமா, என்னதான் இருந்தாலும் அவள் உன் மேலே ரொம்ப பாசம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் கையெல்லாம் அறுத்துக்கிட்ட சாகிற அளவுக்கு போயிட்டா. நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவள் செத்துட்டானா என்னாலும் கூட நிம்மதியாக இருக்க முடியாதுடா. கொக்கிங்க பாரு, எதுவும் இல்லை, அதெல்லாம் எதுவும் நடக்காது. அவள் சொன்னால் புரிஞ்சுப்பா, சரியா? அவள் சொன்னால் புரிஞ்சுப்பா. இப்போ புரிஞ்சுக்கலானா என்ன? அவள் கூட போய் வாழ சொல்கிறியா என்ன? அவள் ஏன் ஃபீலிங்ஸ்? நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு மாமா. அவள் இது மாதிரி முன்னாடி இல்லை. உன் மேலே பைத்தியமாக இருக்கா. அப்படியா? ஆனால் எனக்கு அவளை பிடிக்கலையே. எனக்கு வேற ஒருத்தையை தான் பிடிச்சிருக்கே. மாமா, ஐ லவ் யூ அப்படின்னு
உங்கள் கண்ணத்தை பிடிச்சி அப்படியே கிட்ட இழுக்கிறான். மாமா, எனக்கு என்னோடய பர்த்டே. கொக்கு, இன்றைக்கி கூட கொஞ்ச நேரம் தான் நான் கூட சந்தோஷமாக இருந்தேன்ல. இன்றைக்கி ஃபுல்லாக இந்த டே முடியிற வரையும் எந்த விஷயமும் எனக்கு நல்லதாக நடக்காதுல்ல. நான் எவ்வளோ அன்லக்கி இல்லை. இவ்வளோ வருஷத்தில் நீ எனக்கு கிடச்சிட்டா நான் ஒரு லக்கி பர்சன்னு நினைப்பேன். ஆனால் இப்போது நீ கிடச்சும் எனக்கு அன்லக்கி மாதிரி தான். கொக்கு அப்படின்னு கம்ஃபர்டிங்காக ஒரு முத்தம். ஒரு 10 நிமிஷம் 2 பேரும் மாறி மாறி பண்ணிக்கிறீங்க. நீ தாண்டி எனக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ஒரு முத்தம். ஸோ ரொம்ப காற்று அழகாக வீசுது. எல்லாமே மறந்து ரொம்ப அமைதியாக நீங்கள் 2 பேரும் மாறி மாறி உங்கள் லவ்வை ஷேர் பண்ணிகிட்ருக்கீங்க. மாமா, கொகு, உனக்கு ஃபோன் வருது. உங்கள் அப்பன் தாண்டி. ஹாஸ்பிட்டல் போகணும்ல. நீ என் கூட இருக்க. நீ போ மாமா, நீ போ. யார் கூட இருக்கணுமோ அவங்க கூட இருக்கேன். கரெக்டாக தான் இருக்கேன். மாமா, நீ இப்போ அவங்க கூட தான் இருக்கணும். இல்லை, நான் இப்போ என் கோகு கூட தான் இருக்கணும். மாமா, எங்க பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். நீ அக்காவுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் ஃபோன் பண்ணி சொல்லு. அப்போ தான் நான் நிம்மதியாக இருப்பேன். கொக்கு அழுகாத. ஒன்றும் இல்லை. நான் போய் பார்க்குறேன். நீ ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நான் போய் கால் பண்ணுவேன். நீ ஸ்கூலுக்கு வரமாட்டல்ல? இல்லை, நான் ஈவினிங்காக வரேன். உன் பர்த்டே எப்பவும் கெட்டு போகாது. கெட்டு போகிறதுக்கு இந்த மாமாவும் விட மாட்டேன். ஈவினிங்காக வெளியில் வந்து நில்றி. நான் கார் எடுத்துகிட்டு வந்து நிற்பேன். நீ மாமா கூட வர, நம்ம வெளில போகிறோம், சரியா? எங்க அக்காவுக்கு இப்படி இருக்கும்போது? ஏய், சின்ன கீரல் தாண்டி. இதுக்கே அவங்க அப்பா ஆம்புலன்ஸ்க்கெலாம் கூட்டிகிட்டு போயிட்டான், ஏதோ ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி. நீயும் துடிக்கிற அக்கான்னு. ஒன்றும் ஆகாது, சரியா? போ. இவ்வளோ நேரம் நல்லா பேசிகிட்டு இருந்தா இப்போ பொறுக்கு இருக்கு. கோக்கு, ஸ்கூலுக்கு போகணும், சரியா? சோகமாக இருக்கக்கூடாது. நான் இருக்கேன். சரி, நான் கால் பண்ண வேண்டி. இப்படியே இருக்கக்கூடாது. எப்பவும் போல் அப்படியே பிரைட்டாக இருக்கணும், சன்ஃப்ளவர் மாதிரி. சரி, நீ போய் பார்த்துட்டு கால் பண்ணு, சரியா? சரி அழுமுஞ்சி அப்படின்னு ஃபாஸ்ட்டாக போயிடுறான். ஸோ எங்கள் ஸ்கூலில் நீங்கள் யார்கிட்டையும் பேசாமல் லாஸ்ட் டெஸ்கில் ஒரு மாதிரி படுத்துகிட்டே இருக்கீங்க. ஐயோ, இந்த ஒயனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடும். ஒயன், என்னடி? எங்கள் கூட எந்திரிச்சு தான் பேசினேன். ஃப்ரீ பீரியட் வேறு. என்னடி உங்ககிட்ட பேசணும்? நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை. ஏய் இங்கே பாருங்கடி. என்ன பல்லு வலியா? ஓங்கி ஒன்று விட்டோன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் இருக்க டென்ஷனில். அப்புறம் என்னடி ஆச்சு? நான் அப்புறமா ஷேர் பண்ணுறேன்டி. எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. லைஃப் ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. பர்த்டே பேபி கேர்ள் வாழ்க்கையை வெறுத்து பேசுகிறாளா? அப்படி என்ன ஆச்சு? யார் உன்னை ஹர்ட் பண்ணா? இங்கே பாரு, நாங்கள்லாம் உன்னை எனக்கு எவ்வளோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு எவ்வளோ பிளானோடு இருக்கோம். நீ என்னடானா மூடே போன மாதிரி உட்காண்ட்ருக்க. எனக்கு உன்னோட பர்த்டேடி, நம்ம கேங் லீடரோட பர்த்டே. போன வருஷம்லாம் நீ எவ்வளோ ஜாலியாக இருந்த. இந்த ஸ்கூலே உன் பர்த்டேவை எவ்வளோ செலிப்ரேட் பண்ணுச்சு. போடி, போன வருஷம் மாதிரிலாம் வராது தான். என்ன பண்ணுறது? அந்த ஆரோக்கி வரா பாரு. எப்போ பாரு நம்ம வயன்கிட்டே வந்து ஒட்டிக்கிட்டோன்னே நினைக்கிறது. அவளை பார்த்தா அடித்து துரத்தணும் போல் எனக்கு ஃபீல் ஆகுது. வயன், சொல்லு ஆரோஹி. உனக்கு இன்றைக்கி பர்த்டே இல்லை? ஹாப்பி பர்த்டே. எங்கள் வீட்டில் அது பாயாசம் செஞ்சேன் உன் பர்த்டேன்னு. சாப்பிடு. தேங்க்யூ. நான் காலையில் உன்னை பார்த்து சிரித்தேன். நீ சிரிக்கவே இல்லை. என் மேலே அதாவது கோவமா? எப்போவுமே உன்ன மாதிரி இழிச்ச வாயோடவே இருக்க முடியுமா எந்நேரமும்? ஒயன், ஒயன் அப்படி சொல்கிறீ? எப்போ பாரு எங்ககிட்டே வந்து ஒட்டிகிட்ருப்பியா? போ அங்கே போய் உட்காரு. ஒயன், என் மேலே ஏதாவது கோவமா? ஷோ அப்படின்னு ஒயன் மறுபடியும் டெஸ்கில் படுத்துடுறா. ஆரோக்கியக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுது. ஒரு மாதிரி அழுதுகிட்டே கிளாஸ் ரூம் விட்டு வெளியில் நடந்துகிட்ருக்கா ஃபாஸ்ட்டாக. ஸோ ஆப்போசிட்டில் ஜங்குக்கு அப்படியே பேப்பர்லாம் பார்த்துட்டே, என்ன இந்த குட்டி சத்தம் கண் கலங்கிட்டே வருது. ஓய் என்னாச்சு? இல்லைங்க, ஒன்றும் இல்லை. வா ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு அவள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூம்லாம் லாக் பண்ணிவிட்டு
அவளை அப்படியே அவன் மடியில் உட்கார வச்சுக்கிறான். என்னடி எதுக்கு அழுதுட்டு இருக்க? என்ன அந்த தயாங்க வந்து அடிச்சிட்டானா? அவர் இன்னைக்கு ஸ்கூலுக்கே வரல. அப்புறம் அவனோட ஆள் அதுவா? எப்படி உங்களுக்கு என்னை பற்றி தெரியுது? ஐ லவ் யூ ஜங்குக்கா. ஓய், எது கழுகுறன்னு கேட்டுட்டு இருந்தா அவன் எனக்கு சான்ஸ் கிடச்சதும் முத்தம் கொடுத்துருவா. நீ என்ன பண்ணா அவளை அச்சட்டா போய்? எதுவும் பண்ண வேணாம். சரி சொல்லு, என்னாச்சு? சின்ன பிள்ளைங்க சண்டை. அது அவளுக்கு பர்த்டே, நான் பர்த்டே விஷ் பண்ணேன். ஒரு மாதிரி நான் இழிச்சு வாயின்னு சொல்லிட்டான். இதை தான் நான் படித்து ஸ்டார்டிங்லேருந்து சொல்லிட்டுருக்கேன். யாரையும் பார்த்துட்டு ஹிஹின்னு இழிச்சிட்டு போகாதடி, எல்லாரும் உன் புருஷன் கிடையாது கிடையாது கிடையாதுன்னு. நான் என்ன சொல்லிடி நான் உன்னை இங்கே சேர்த்துனேன்? ஆரோக்கியங்க பார், நான் என்ன சொல்லி உன்னை ஸ்கூல் சேர்த்துனேன்? உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நான் தான், வேணுமா? என் கூட எல்லாமே ஷேர் பண்ணு. உண்மையாவா? ஏய், என்னடி புதுசாக கேட்குற மாதிரி சொல்கிற? நான் 100 தடவை உன்னை அப்படி தான் சொல்லியிருக்கேன். நீ தான் எதுவும் சொல்ல மாட்டேற. உனக்கு பொண்ணுத்தோணை தேவைப்படுது. அப்படி இல்லை. என்ன அப்படி இல்லை? இங்கே பாரு, ஸ்டார்டிங்கே உன்னை உட்கார வச்சு குட்டி பாப்பா மாதிரி என்ன சொல்லி கொடுத்துருங்க. நீங்கள் என் மூடு வேறு நல்லா இருக்குது, அதனால தான் நான் வந்துட்டு நல்ல விதமாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி கண்ட டைமுக்கெலாம் உன் டைமை வேஸ்ட் பண்ணிவிட்டு அழுதுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீ என்ன மட்டும் பார், சரியா? அந்த வயனாவால் நான் உன் கால் தூசி கூட சமம் இல்லடி. சரி, இனிமேல் நான் அவகிட்ட பேசவே மாட்டேன். என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் புருஷன்தான். என் ஜங்குக்கு தான் என்னோடய உலகம், என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆரம்பிச்சிட்டா. என்னோட எல்லாமே என் ஜேகே மட்டும்தான். ஜேகே குட்டி தான், என்னோட ஜேகே மா தான். அப்புறம் நான் அவகிட்ட போகவே மாட்டேன். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்னீங்கள்ல, ஸ்கூல் வந்ததுக்கப்புறமா நீ என்னை மட்டும் பார்க்கணும், என் லெசன் கவனிக்கணும், அதுதான் நம்ம ஒரு 3 வருஷம் தான் அங்கே இருப்போம், அதுக்கப்புறம் நம்ம வெளிநாடு போயிடுவோன்னு. அதை மனசில் வச்சுட்டு படிக்கணும், புரியுதா? உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டே வேணாம், நான் இருக்கேன்ல. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. நீங்கள் சொல்லலாம்ல ஒரே ஒரு தடவை. அது நான் அப்புறம் சொல்கிறேன் வா அப்படின்னு வெளியில் கூட்டிகிட்டு போயிடுறான். ஹலோ கோகு, என்னடி பண்ணிகிட்ருக்க? லெசன்லாம் ஒழுங்காக கவனிக்கிறியா? இல்லை இதவே நினச்சிட்டு இருக்கியா? லெசன்லாம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். உன் வாய்ஸ் லட்சணத்திலே தெரியுது நீ சூப்பராக கவனிக்கிறேன்னு. எப்படி சென்டம் தானே? என்ன அக்கா எப்படி இருக்கா? உன்கிட்ட ஏதாவது பேசினாளா? என் மடி மேலே தூங்கிட்டு இருக்காடி. அப்படியா? இது இப்போ நான் உன்கிட்ட கேட்டேனா அவன் எங்கே தூங்கிட்டு இருக்கா? மடியில் இருக்காளா இல்லை உன் தலை மேலே இருக்காளான்னு நான் கேட்டேனா? நீ தானே போ மாமா போய் பாரு, அவளை கொஞ்சு அப்படின்னு அமுச்சு விட்ட. அதுக்கு உன் மடியில் வச்சுப்பியா? நீ என்ன ஒருக்க வச்சிருக்கியா? அடி பாவி, என் மடியில் நீ 100 தடவை ஒன்றுக்கு போயிருக்கியடி. அது சின்ன வயசில். சரி, இப்போவும் உன்னை தூக்கி மடியில் வைக்கிறேன், நீ எத்தனை டைம் வேணாலும் ஒன்றுக்கு போ. சி போடா. எதுக்கா உன் மடி மேலே படுத்துட்ருக்கா? சின்னதாக கீரல் போட்டுட்டு. இப்போ தான் தெரியுதா மேடம்க்கு சின்னதாக கீரல் போட்டிருக்காங்க அவங்க அக்கான்னு? முன்னாடியே உன்னை பொசசிவ் ஆக்கியிருக்கணும்டி. அப்போல்லாம் உனக்கு அது தெரிஞ்சிருக்கா? அதில் சின்ன கீரல்னு சொல்லியிருப்பல. நான் பொசசிவ்லாம் ஒன்றும் ஆகலை. இங்கே பாரு மாமா, நான் ஏதாவது கேட்குறேன்னா நீ அது மட்டும் ஆன்சர் பண்ணு. இது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காத. உங்ககிட்ட நான் பொய் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அதான். சரி, ஹாப்பியாக இருக்கியா? சரி நீ இரு, நான் வைக்கிறேன். இரு. என்ன நீ ஓகேவா? நான் ஓகே தான். உன் வாய்ஸ்டே தெரியுதுடி நீ ஓகே இல்லைன்னு. நான் என்ன சொன்னேன்? அங்கே போயிட்டு ஜாலியாக இருக்கணும்னு சொன்னேன்ல. ஹாப்பியாக இரு பார்க்கலாம். ஹாப்பியாக தான் இருக்கு. கோக்கு, பாரு, ஜாலியாக இரு, அதெல்லாம் நல்லா தான் இருக்கா, சொன்னால் புரிஞ்சுப்பா. என்ன நீ பேசுறது கேட்க போகுது, எப்படி பயப்படுறா பாரு. எவ்வளோ நிமிஷமாக அவன் மடியில் படுத்திருக்கா?
ஒரு அரை மணி நேரம் இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்கா. அம்மா மடியெல்லாம் இல்லையா? அப்பா அங்கே தானே இருப்பார். சரி, ஹாப்பியாக என்ன? ஹாப்பியாக இருப்பாங்க. கோக்கு, இங்கே என்ன நடந்தாலும் அது காரணம் நீ கிடையாது கோக்கு. எல்லா பள்ளியும் என் மேலே போடு, சரியா? எதுக்குடி நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுற? காலையில் நீ நடுங்கும் போது எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் ஆச்சு. நம்மளுக்கு பிடிச்ச பர்சன் ஏதாவது சஃபர் ஆனா நம்மளும் ரொம்ப சஃபர் ஆகும்னு. அப்படியா? நான் வேற உனக்கு தாலி கட்டி விட்ருக்கேன்ல. கத்தி பேசாதவன் மடியில் தான் தூங்கிட்டு இருக்கா. கேட்க போகுது. கேட்டாது திருந்துட்டணும். ஜாலியாக எடுத்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் காட்டு. மாமா ஆல்வேஸ் உனக்கு தான்டி. என் பொண்டாட்டி. அதெல்லாம் நான் காட்டணும்? நான் என்ன லூஸா? எனக்கு தெரியும்டி நீ காட்டுவேன்னு, சரியா? நேற்று கட்டி விட்ருக்கலாம், காட்டு. என் மாமா கட்டி விட்டாங்கன்னு குதி. எப்போ குதிப்பியே? சரி, எப்போ மடியிலேருந்து எணிப்பா? அவன் எணிக்கிற மாதிரி தெரியல. நீ உனக்கு பசிக்கும்ல, அவளை கீழே விட்டுட்டு நீ போய் ஏதாவது சாப்பிடு. ரைட்டுடி, நான் சாப்பிட்றேன். மாமா ஐ லவ் யூ. நீ எனக்கு தானே? உனையே தான். சரி, ஈவினிங் வந்துரு. அப்படின்னு ஃபோனை கட் பண்ணதுமே உடனே உங்கள் மூடெலாம் பூஸ்ட் ஆகிடுது. அப்படியே ஜாலியாக உட்கார ஆரம்பிச்சிடுறீங்க. ஷெரின், வாங்க வாங்க, ரெஸ்ட் ரூம் போகலாம். உங்களுக்கெல்லாம் நான் உனக்கு காட்டணும். என்னடி? வாங்கடி வா. ஒயன் பழையபடி ஆயிட்டியா? வாங்க 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 வாங்க. எனக்கு இப்போ தான் ஒருத்தன் பூஸ்ட் ஊற்றி கொடுத்தானா, அதான் ஜாலியாக இருக்கேன். சரி, என்ன? இங்கே பார்த்தீங்களா? டன் டன் டன். என்னடி இது? கோல்டன் கலர் செயின். லூஸு, இது செயின் இல்லை, இது தாலி. அம்மா, நான் ஒரு படத்தில் பார்த்துருக்கேன். ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கட்டி விடுவாங்க. இது அது மாதிரி தான் என் ஹஸ்பண்ட் எனக்கு கட்டி விட்டாரு. என்னடி சொல்கிற? கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? 2 பேரும். ரொம்ப நல்லா இருந்ததுடி. அவர் கட்டி விடும்போது கண் கலங்கினாரு தெரியுமா? அவரும் என்ன லவ் பண்ணுறாரு. இன்னைக்கு ஈவினிங் என்னை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறேன்னாரு. எங்கன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. ஆரோஹி வரா, அந்த தாலி தூக்கி உள்ளே போடு. மிஸ்கிட்டுக்கு இது மாட்டி விட போகிறா. ஐயோ, நான் அவளை வேற அப்படியே ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டேன்ல. ஒரே நிமிஷம். ஆரோஹி, நான் ஃபேஸ் வாஷ் பண்ண வந்தேன். நீங்கள் இங்கே இருக்கனால உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வரல. சாரி, ஐம் ஸோ சாரி. நான் நல்ல மூடில் இல்லை, அதனால தான் நான் உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன். இங்கே பாரு, ஐம் ஸோ சாரி பேபி. ஆரோஹி, சாரி, நீ என்னை தப்பாக எடுத்துக்காத. ஆக்சுவலாக நானுமே ஒரு இடிச்சு வாய் தான், நானும் உன்னை மாதிரி. அதுக்காக நீ என்னை ஹர்ட்லாம் பண்ண மாட்டல்ல, என் கூட பேசிடுவல்ல? ஏன் நீ அப்படி பேசின? எனக்கு நீ மட்டும்தான் எங்கள் ஃப்ரெண்டுன்னு நான் நினச்சி தெரியுமா? நீ அழுகிறியா? நோ, இங்கே வா அப்படின்னு வயனை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறா. ஸோ அங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் அப்படியே எரியுது, முறைச்சி பார்த்துட்ருக்காங்க. சிவா, நான் உன்னை தெரியாமல் திட்டேன், சாரி. நான் இப்போ தான் நல்லா இருக்கேன். அப்படியே நானே ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி இருந்தேன். சாரி, மன்னிச்சிருவல்ல? சரி, இனிமேல் நீ என்னை திட்ட மாட்டல்ல? நவர் 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 எவர். ஐ லவ் யூ. லவ் யூ டூ. வயன், நாங்கள்லாம் வெளியில் கேன்டீனில் இருக்கோம். நீங்கள் 2 பேரும் வாங்க. என்ன? பாய். போங்க வரேன். வயன், இது மாங்கல்யம் தானே? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? என்கிட்டயும் இருக்கே, இங்கே பாரு. இது நீயும் கல்யாணம்? உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ரோஹி? அது தெரியாதா? ஜங்குக்கு இருக்கார்ல அவரு. அப்போ உங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சா? ஐயோ, அவர்கிட்ட அவர் தெரிஞ்சா எனக்கு கொன்று போட்டுருவார். யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னாரு. ஆரோகி, நான் அது ஐயோ ஒயன் நான் அப்புறமா அவங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு ஓடுறா. இரு வரேன். என்கிட்டே மறைச்சிட்டில்ல நீ?
அப்படின்னு துரத்தி பிடிச்சிட்டு அப்படி பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சிட்டு 2 பேரும் விளையாடிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு இதை அப்படியே பார்த்துட்றான். ஒரு மாதிரி முறைச்சிட்டே வரான். ஐயோ இவர்கிட்ட வேற அப்படியே பேசவே மாட்டேன்னு ஆட்டத்தை பாரு குரங்கு குட்டிக்கு. ஆரோகி வயன் 2 பேரும் இங்கே வாங்க. பூச்சு ஏய் உன் புருஷன் கூப்பிட்றாருடி. உன் தாலி வேற தெரியுது, மறைச்சிக்கோ நானும் உள்ளே போட்டுடுறேன். வயன் உன்னை திட்ட கீது போகிறாரு, நீ போ. என்ன திட்டுவார்? ஆரோகி அப்படியே தானடி உனக்கு அட்வைஸ் பண்ண, இந்த குரங்கு கூட சேராதன்னு. இந்த பொண்ணு கூட சேராதடி, வா போகலாம். ஹலோ அண்ணா. என்னது அண்ணாவா? ஆமாம், உங்கள் இந்தியாவில் புருஷனை தவிர எல்லோரையும் அண்ணான்னு தானே கூப்பிடுவீங்க. என் மாமா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன எதுக்கு நீங்கள் என்னை இப்படி ஹர்ட் பண்ணுறீங்க? கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு கூட பேசாதீங்கன்னு. என் மாமாலாம் உங்களை விட பெட்டர் தெரியுமா? ஓ மாமா என்ன பிடுங்கிட்டான்? இப்போது ஆரோக்கி கூட பேசாதன்னா தனியாக கூப்பிட்டு தான் சொல்வார் அந்த பொண்ணு கூட சேராதன்னு. ஆனால் நீங்கள் ஒரே ஊரில் தானே இருக்கீங்க, இந்தியாவில் தானே, 2 பேரும் தமிழ். ஏன் இப்படி அடிச்சுக்கிறீங்க? நீங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கோங்களேன் பேசாமல். எனக்கும் ஒரு அண்ணா கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. என்னங்க ஆமாங்க, நம்ம இங்கே யாருமே நம்மளுக்கு ஃப்ரெண்டு இல்லை. நம்ம அவங்கள ஃப்ரெண்டு பிடிச்சா அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வரலாம், அவங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரலாங்க. ப்ளீஸுங்க, நீ வாடி வா. அண்ணா நான் அப்புறம் பேசுகிறேன் உங்ககிட்ட. கிளாஸுக்கு போ சரியா? சிடுமூஞ்சி அண்ணனா இருப்பான் போல். சரி, எப்படியாவது அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட் ஆக்கிடணும், அப்போ தான் கப்பலாக ஊர் சுற்ற முடியும் அப்படின்னு வயனும் அப்படியே போயிடுறா. ஸோ அப்படியே ஈவினிங் ஆகுது. நீங்கள் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வெளியில் ஓடி போகிறீங்க. பார்த்தா தயம் காரில் அப்படியே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் ஓடி போயிட்டு, மாமா என்ன ஹாஸ்பிட்டலில் என்ன சொல்லிட்டு வந்த? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். இன்றைக்கி நைட் நம்ம எங்கேயும் போக போகிறதில்ல, வெளில போகிறோம். வெளியிலையா? எங்கே? நீ வா காரில் ஏறு அப்படின்னதுமே அவன் காரில் ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஒரு ரூமையும் புக் பண்ணிவிட்டு மேலே போகிறீங்க. ஏய் ஃப்ராடு, நேற்று பாதியில் விட்டது இங்கே கண்டினியூ பண்ண போறியா? அப்புறம் பண்ணிக்கலாம். இந்தா என்ன இந்த பேக்குள்ளே? சாரி. சாரி எனக்கா? ஆமாம், ஏன் கல்யாணம் ஆகிருக்கு நேற்று நம்ம 2 பேருக்கும். ஒரு புடவை கூட பொண்டாடிக்கு எடுத்து தரலன்னா எப்படி? கட்டிட்டு வான்னு மொட்டையாக சொல்லிட்டா. எனக்கு இதெல்லாம் புதுசு, எனக்கு கட்ட தெரியாது. கோக்கு யூடியூப் இருக்குது, நான் போட்டு தரேன், அதை பார்த்து கட்டு. மாமா நீ கட்டு விட. எனக்கு நர்வஸாக இருக்குது, ப்ளீஸ். நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒரு பர்சனை மீட் பண்ண போகிறோம். அழகாக கட்டணும். ஸோ நான் உனக்கு யூடியூப் போட்டு விட்றேன், நீ கட்டிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்ணுறேன். மாமா என்னடா தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், நம்மளே ட்ரை பண்ணி. யாருக்கிட்டையும் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்கக்கூடாது, போ. என் மாமா எப்போவுமே இப்படி தான், இப்போ மட்டும் இல்லை, சின்ன வயசுலேயும். மாமா விழுந்துட்டேன் மாமா, தூக்கி விடு. கோகு எந்திச்சு வா, எந்திரி, உன்னால் முடியும், எந்திரி. இல்லை தூக்கு. ஏய் கோக்கு, உன்னால் எந்திரிக்க முடியும், மெதுவாக எந்திரிப்பல்ல, அது மாதிரி எந்திரி. நீயே வா. நீ தூக்கு, நீ என்ன தூக்கு. அம்மா அப்பா தூக்கு. கா யாரும் அவளை தூக்கக்கூடாது, அவளே எந்திச்சு வரட்டும். கோக்கு எந்திச்சு வா, மாமா கிட்ட வா, நீயே எந்திரிக்கணும் சரியா? மாமா என்ன அழுதாலும் சரி, எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, நீயா எந்திரிக்கிற, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேண்டி. மாமா கோகுனால் முடியும் பாரு, எந்திரி. அப்படிதான் எந்திரி. கிட்ட வாங்க மாமா கிட்ட வாங்க. அச்சடோ வந்துருச்சுடோ கோக்கு. இதுக்காடி நீ இப்படி அழுத? எந்திரிச்சு நடந்து ஓடி வர தெரியுதுல்ல மாமா கிட்ட. பாரு
இன்னொருக்கா ஏதாவது உனக்கு பண்ண தெரில பண்ணி கொடுங்கன்னு யார்கிட்டயாவது கேட்டுட்டு இருந்த இந்த மூக்கு இருக்குல்ல மூக்கத்தை அறுத்து அப்படியே காக்காக்கு போட்டுருவேன். நீயே பண்ணிக்கணும், புரியுதா? ஆ போடா. பொடி போடா பொடி. ஐயோ, இந்த கிறுக்கனை போய் லவ் பண்ணிட்டேனே. இந்த சாரி என்ன எந்த மூலையில் எப்படி கட்டணுன்னே தெரியலையே அப்படின்னு அவள் அப்படியே முழிச்சிட்ருக்கா. ஓகேடா, இந்த பார்ட் நான் அதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். இஷ்கியூ ஆல்.